எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி செகண்ட் மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ போன மாடல் என்ன பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டில் செமஸ்டர் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படித்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன ப்ராசஸ் பார்த்தோம். அது போக காட்டனில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் காட்டுனாலே செல்லோஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ செல்லோஸ் ஆயிடுத்து மற்ற ஹெமி செல்லோஸ் பெக்டின் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதில் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் டையிங் பண்ண முடியும், அது கலரிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் டையிங் பண்ணலாமா, பண்ணால் என்னன்னு சொல்லி கேட்கலாம். பண்ணால் நமக்கு தேவையான கலர் வராது. நம்ம ஒரு கலர் கேட்டால் அது ஒரு கலரில் வந்து நிற்கும். நமக்கு அது லைட்டு க்ரீனில் கேட்போம், அது டார்க் க்ரீனாக இல்லை பிளாக்கா இல்லை ப்ளூவா தெரியாத கலரில் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி திட்டாக இருக்கும், ஒரு யூனிஃபார்மாக இருக்காது, சம்திங் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ரிமூவ் பண்ணுறது தான் ப்ரிப்பரேட்டிவ் ப்ராசஸ் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அதை நம்ம இந்த மாடலில் பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ஷன் வந்து கிடையாதுன்னு சொன்னாங்க. நிஜமாலுமே அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டில் போகலாம். இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ், அது ப்ரிப்பரேட்டிவ் ப்ராசஸில் என்ன நடக்கும்னு சொல்லி இதில் பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னா சிஞ்சிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் டீசைசிங், அதுக்கப்புறம் ஸ்கவரிங், அப்புறம் ப்ளீச்சிங், ஓபிஏ ட்ரீட்மெண்ட், மெசரைசேஷன். இந்த ப்ராசஸை ஜென்ரலாக ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் சிஞ்சிங்னு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிஞ்சிங் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஒரு ஃபேப்ரிக் மேலே ஃபைபராக துருத்திட்டு நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஈவன் நம்ம நைட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கண்டினியூஸாக நைட்டி போட்டுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். அது ஒரு நம்மளே பார்ப்போம், ஒரு மாதிரி வந்து துணிலாம் மேலே எழுந்துச்சு வந்துடும். அந்த ஃபைபர்ஸ்லாம் என்ன ஆகும், மேலே தூக்கிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபைபரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் சிஞ்சிங் ப்ராசஸ். ஓகேங்களா? பர்னிங் ஆஃப், ப்ரொட்ரூடிங் ஆர் ப்ரொஜெக்டிங். உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அது ப்ரொஜெக்டிங்னாங்கன்னா வெளியே நீட்டிகிட்டு இருக்க ஃபைபர்ஸ், அதாவது ஒரு கிளாத், ஒரு ஃபேப்ரிக்கில் ஃபைபர் மட்டும் நீட்டிகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு மெஷின்லேயே ஒரு நார்மலாக விலை குறைஞ்ச காட்டன் ட்ரெஸ்ஸேவும் நம்ம மெஷின் வாஷில் போட்டுட்டு இருந்தீங்கனாலே சரி, டக்குன்னு அது நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். இப்போ ஒரு 500 கிலோ காட்டன் செட் எடுத்துருக்கோன்னா அது நமக்கு சப்சிக்வெண்ட்டாக மெஷின் வாஷ்லேயே போட்டு இங்கே எடுத்தவங்க வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு அந்த ஃபைபர்லாம் அந்த துருத்திட்டு வெளியே வந்துடும். அது இந்த மாதிரி இருக்கிற ஃபைபரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் சிஞ்சிங் ப்ராசஸ். ஓகேங்களா? பர்னிங் ஆஃப் எ ப்ரொஜெக்டிங் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் yarn ஆர் ஃபேப்ரிக். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சிஞ்சிங் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த வந்து எரிப்போம். பர்னிங் ஆஃப்னா என்னது, அது எரிக்கிறது. ஒரு பர்னர் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே தான் ஃபேப்ரிக் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்னரை எரிக்கிறதுனால என்ன, நமக்கு ஹீட்டாக இருந்தால் என்ன, நமக்கு ஃபேப்ரிக் வந்து ஈரமாக இருந்தால் என்ன ஆகும், ஒன்றும் பற்றிக்காது. ஸோ ஃபேப்ரிக் வந்து ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். ஓகேங்கப்பா? இந்த ஜென்ரலாக எதுக்கு நம்ம ஷூட்டிங் ட்ரெஸ், சாரீஸு, ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு இந்த இது நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டீசைசிங். ஸோ நான் ஏற்கனவே போனாலும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படித்தோம் சைசிங் ப்ராசஸ் படித்தோம். அதாவது ஸ்பின்னிங்லேருந்து வர யானை நம்ம ஸ்ட்ரைட்டாக வீவிங்குள்ளே அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பணும் என்னன்னா யான் வந்து பிரேக் ஆயிரும் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா சைசிங் சொல்லி ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த யான் சைசிங் மெட்டீரியல்ஸ் அப்ளைடு அப்படி சொல்லி படித்தோம். யானோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கிறதுக்கு சைசிங்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம் அப்படி சொல்லி படித்தோம். சைசிங்னா என்னது, பசை மாதிரி இருக்குன்னு சொல்லி பசை மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் காட்டன்னா என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ச் யூஸ் பண்ணுவோம், பாலியஸ்டர் அந்த மாதிரி சிந்தட்டிக்னா பிவிஏ யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி படித்தோம். அதை கூட நான் கூட ஒரு டைம் ஒரு காமெடி கூட சொன்னேன் உங்களுக்கு. இந்த கலைகலப்பு படத்தில் இந்த பேர் என்ன, பஸ் எடுத்துகிட்டு நாய் வரும், அப்போ இவங்க 2 பேர் காரில் அந்த டூரில் போயிட்டுருப்பாங்க. அந்த சொல்லி அந்த ஜோ ஒழுங்கு பார்க்க சொன்னேன். அப்போ வந்து அந்த சைடில் நடந்துட்டுருக்கும், சைடில் நூல் மாதிரி கட்டி டப்புன்னு அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுதான் ஆக்சுவல் சைசிங் ப்ராசஸ். ஓகேங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சொல்லாதவங்க கேட்காதவங்க திரும்ப போட்டு பாருங்கள். நான் எல்லாத்துக்கும் மொபைல் வச்சுருப்பீங்களா, கலைகளுக்கு படத்தை இந்த சீனை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த சைசிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சைசிங் முடிச்சுட்டு வந்து ஃபேப்ரிக் நமக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பசை என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ அந்த இதை அப்படியே அனுப்பினோன்னா சுத்தமாக டையிங் வந்து ஃபேப்ரிக் மேலே ஒட்டாது. ஏன்னா பசங்க தண்ணியை உறிஞ்சாது.
நம்மளே செக் பண்ணி பாருங்க, பசையும் தண்ணியை போட்டு கலக்க முடியுமா? பசை எனக்குன்னு அடியில் இருக்கும், தண்ணி எனக்குன்னு மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பசை இருந்தால் டையிங் என்ன பண்ணாது, துணியை அப்சார்ப் பண்ணாது. ஸோ அந்த சைசிங் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் டீசைசிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ரிமூவல் ஆஃப் சைஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபேப்ரிக். ஓகேங்களா? ஸோ கவரிங் ப்ராசஸ். அடுத்து கவரிங் ப்ராசஸ்னால் என்னென்னா, துணியில் வந்து அங்கங்கே கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி துணியில் தூசி துப்பட்டையாக கிடக்கும். அந்த தூசி துப்பட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் கவரிங் ப்ராசஸ். ஸோ இந்த கவரிங் ப்ராசஸ் என்னென்னா, எல்லா மாசும் ஓரளவுக்கு போயிடும். பட் நேச்சுரலாகவே இந்த காட்டன்லேயே இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி எல்லோ கலர் மாசு, அது வந்து போகாது. நம்ம நேச்சுரலாக இருக்கிற மாசு வந்து போகாது. இந்த தூசி துப்பட்டை இந்த ப்ராசஸ் அப்போ சில மாசுலாம் ஒட்டி அந்த க்ரீஸ்லாம் போடும்போது அது ஃபேப்ரிக் ஒட்டி வரும். அந்த மாதிரி கரையில் என்ன ஆகும், இந்த கவரிங் ப்ராசஸ் மூலமாக நம்ம இது பண்ணிடலாம். அடுத்து ப்ளீச்சிங் ப்ராசஸ்ஸு. ஸோ ப்ளீச்சிங்னாலே தெரியும், வீட்டில் ப்ளீச் பண்ணணும்னா வீட்டிலே கேள்விப்பட்டிருப்போம். ப்ளீச்சிங் பண்ணுறேன்னு நினைப்பா, துணியை வந்து வெள்ளையாக்குறதுக்கு வெள்ளையான துணியை ப்ளீச்சிங் பண்ண கொடுத்தோன்னா நல்லா ப்ரெஸ்ஸாக அழுக்கு இல்லாமல் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ளீச்சிங் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் கலரிங் மேட்டர் ப்ரெசன்ட் இன் த டெக்ஸ்டைல் மெட்டீரியல். ஸோ காட்டன் வந்து ஒரு மாதிரி ஸ்லைட்லி ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஒயிட்டாக தான் இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்காது. ஸோ அந்த எல்லோ கலர் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு அந்த பியூர் நம்ம கேட்குற கலரை டையிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த நேச்சுரல் கலரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ப்ளீச்சிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஓபிஏங்கிற ஒன்று கிடையாது, அதே தான் ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் சொல்லுவோம். இது நீங்கள் பின்னாடி கொஞ்சம் நல்லா டீப்பாக படிப்பீங்க. ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட்னாலும் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீட்டில் நல்லா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, உஜாலான்னு சொல்லி, அதைத்தான் ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இது நம்ம பின்னாடி கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக படிப்போம். இதுவும் ஒரு மாதிரி ப்ளீச்சிங் மாதிரி தான், கலர் வந்து நல்லா கிளியராக வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான். அடுத்து மெஸ்ஸரைசேஷன்னா என்னென்னா, காட்டன் தெரியும் ஓரளவுக்கு நேச்சுரல் நம்ம காட்டன் அந்தளவுக்கு சில்க் மாதிரி பளபளன்னு இருக்காது, ஒரு மாதிரி மங்கலாக தான் இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் காட்டனோட பேர் என்ன, அந்த கலர் வேணும், அந்த ஒளிர்வு தன்மை, அந்த பளபளப்பு திறன் வேணும், போக தண்ணி நல்லா அப்சார்ப் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராசஸ்க்காக பண்ணுறது தான் மெஸ்ஸரைசேஷன். இதை வந்து நீங்கள் 4th யூனிட்டில் கொஞ்சம் நல்லா ஒரு டாபிக் இருக்குது, அப்போ நம்ம டீப்பாக படிப்போம். ஓகேங்களா? ஸோ டு இன்க்ரீஸ் த லெக்சர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் டையிங்கோ இல்லை பிரிண்டிங்கோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராசஸையும் பற்றி நம்ம டீப்பாக படிப்போம்.